Hi guys, welcome to my channel. Now we discuss about PDE by eliminating arbitrary function. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா கான்ஸ்டன்ட் டேர்மை எலிமினேட் பண்ணதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எலிமினேட் பண்ண போகிறத பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். ப்ராப்ளம் 4. ஃபார்ம் ஏ PDE பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஃப்ரம். நம்ம எப்படி ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2g ஆஃப் 1/y ப்ளஸ் log x. ஃபஸ்ட்டு எப்போவுமே கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதிக்கலாம். z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2g ஆஃப் 1/y ப்ளஸ் log x. கிவன் ஈக்குவேஷன் எப்போவுமே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணலாம். பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஈக்குவேஷன் 1 எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இசட்டை பண்ணால் என்ன வரும், p ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, அப்போ 2x ப்ளஸ் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2g டேஷ் ஆஃப் 1/y ப்ளஸ் log x. ஓகேவா, இன்ட்டு பார்ஷியலி பண்ணும்போது 1/y தேவையில்லை, அப்போ 0 ஆயிரும். log x பண்ணோம்னா 1/x. ஓகேவா, சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். சரியா, நம்ம இந்த ஜீனு இருக்கிற ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா, பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். பாருங்கள், ஒய்யை பொறுத்து இதில் பண்ணால் q ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் அப்போ நமக்கு ஒய் தான் தேவை, அப்போ 0 ஆயிரும். செகண்டு ஃபங்க்ஷனாக இருக்குது, அப்போ 2g டேஷ். ஓகேவா, g டேஷ் ஆஃப் 1/y ப்ளஸ் log x. அகைன் என்ன பண்ணணும், உள்ளதை டேர்மை பண்ணணும். அப்போ 1/y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் 1/y ஸ்கொயர். log x பண்ணால் 0. ஓகேவா, ஏன்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த கீழே ஒய் ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன், அப்போ ஒய் ஸ்கொயர் வந்துடும். மேலே மைனஸ் இருக்குது, அது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் qy ஸ்கொயர் ஈக்குவல் டு 2g டேஷ் ஆஃப் 1/y ப்ளஸ் log xன்னு இருக்கும். இப்போது இந்த டேர்மை பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் போட்டுவிட்டு இப்போ பாருங்கள், இந்த டேர்முக்கு பதிலாக மைனஸ் qy ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணலாமா மேலே. அப்போ இதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ p ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 2x. இந்த டேர்முக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோமா, மைனஸ் qy ஸ்கொயர் இன்ட்டு 1/xனால கீழே x டிவைடில். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ p ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் qy ஸ்கொயர் டிவைடட் பை x. இப்போ டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் மல்டிப்ளிகேஷன். அப்போ px ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் qy ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் டேர்ம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது px மைனஸ் மைனஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் qy ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.